ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேவி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட அப்ளிகேஷன் டேட் வந்து 24/5/2025 வந்து க்ளோஸ் ஆகிட்டு, இப்போ அதில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் எடிட் கொடுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அண்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணினாலும் அது வந்து ஆட் ஆகலை, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டாங்க. நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எப்படி எடிட் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி சப்மிட் பண்ண பாருங்கள். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து கரெக்ஷன் விண்டோ வந்து டேட் வந்து க்ளோஸ் ஆகுற வரைக்கும் அதில் வந்து எடிட் ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ நீங்கள் தாராளமாக அதோட டேட் வந்து முடியறதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ சில ஆடியன்ஸ் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன், ஆனால் மறுபடியும் எடிட் கொடுத்து சப்மிட் பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் வந்து வச்சுட்டேன், அதுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் வருமா, ஹால் டிக்கெட் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எடிட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது எந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸை தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ கரெக்ஷன் விண்டோ டேட் வந்து முடியறதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணாமல் வச்சுருப்பீங்களா அந்த அப்ளிகேஷனை போய்ட்டு எடிட் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் ரெண்டாவதாக எடிட் பண்ணி வச்சிருக்கிற அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கரெக்ஷன் விண்டோ லாஸ்ட் டேட் வந்து 31/5/2025. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஒன்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்களா அவங்க மட்டும் தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தும் எதுவும் சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் உங்களோட யூசர் ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது அதில் வந்து ஆதார் கார்டு வந்து ஆல்ரெடி லிங்க்டு வித் அதர் ஓடிஆர் அப்படின்னு வந்தால் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய ஆடியன்ஸ் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் முடிகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 1 வீக்கில் கிட்டத்தட்ட ஒரு 680 ஆடியன்ஸ் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 520 பேருக்கு வந்து நம்ம அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி இல்லைனா வேறு ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் டவுட் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு அதை வந்து அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் நிறைய ஆடியன்ஸ் கேட்ட டவுட் எல்லாத்தையுமே வந்து நான் கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கும் எக்ஸாமை தவிர வேறு ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் எடிட் பண்ணுறதா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.